அனைவருக்கு பிரிண்ட் மீடியா, டிவி மீடியா, சோஷியல் மீடியா எல்லாருக்கு மாலை வணக்கம். చదలవాడ శ్రీనివాసరావు సార్ எனக்கு 45 ఇయర్స్ ఫ్రెండ్. ಅವರು ఇండియాలో నెంబర్ 1 టెంపర్ బిజినెస్. இந்த அயோத்தியா ராமர் டெம்பிள்க்கு ஃபுட் அவளே சப்ளை பண்ணாரு. இந்த యాదాద్రి లక్ష్మీ నరసింహ స్వామి టెంపుల్కి ஃபுல் வுட்டு அவரே ஃப்ரீயாக சப்ளை பண்ணிட்டாரு. அந்த மாதிரி சேரிட்டிஸ் எல்லாம் பண்ணிட்டு கரோனா டைமில் பர்டிகுலராக அவரை பற்றி சொல்லணும். நான் சீனிவாசா சார் பற்றி ஃபிலிம் இண்டஸ்ட்ரியில் யாருக்கு எந்த விதமான கஷ்டம் வந்தால், ஆர்டிஸ்ட் ஆனால் சரி, சின்ன ஆர்டிஸ்ட் ஆனால் சரி, டெக்னீஷியன்ஸ் ஆனால் சரி, வீட்டுக்கு ஒரு 50,000 1 lakh அந்த மாதிரி அனுப்பிச்சு கரோனா டைமில் கிட்டத்தட்ட ஒரு 20 crores சேரிட்டி ஆர்கனைசேஷன் பண்ணிட்டார். அதே மாதிரி ஒரு பெரிய 40 crores இந்த அது ஃபிலிம் நகர் அது சித்திரபுரி காலனி ஒர்க்கர்ஸுக்காக, ஹைதராபாத்தில் ஒர்க்கர்ஸுக்காக கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணிட்டு நடுவில் நிப்பாட்டி அது கண்டினியூ ஆக முடியல. ஒர்க்கர்ஸு, ஸ்மால் டெக்னீஷியன்ஸு எல்லாருக்காக அதுக்கு கம்ப்ளீட் பண்ணுறதுக்கு ஒரு 40 crores சேரிட்டி கொடுத்துட்டார். அந்த மாதிரி தான குணம். பர்டிகுலராக ஆஸ் ஏ ஃபிலிம் பர்சனாலிட்டி அண்ணா, எனக்கு நான் டிஸ்ட்ரிபியூட்டராக இருக்கும்போது அவர் ப்ரொடியூசர் அக்னே நாகேஸ்வர் சார் வச்சு தாம்பத்தியம் சொல்லிட்டு ஒரு படம் எடுத்துட்டார். அந்த படம் நான் டிஸ்ட்ரிபியூட்டர். அதே மாதிரி அதுக்கப்புறம் சோபன் பாபு வச்சு, கிருஷ்ணா சார் வச்சு நிறைய கிட்டத்தட்ட ஒரு 70-80 பிக்சர்ஸ் இந்தியாவில் தெலுங்கு, தமிழ், ஹிந்தியிலோనే ஸ்ட்ரைட் பிக்சர்ஸ் நிறைய பண்ணிட்டாரு. ப்ரொடக்ஷன் ஒரு சைடு, பிஸ்னஸ் ஒரு சைடு, தானகுணம் ஒரு சைடு. இந்த மாதிரி இருக்கும்போது ஃபஸ்ட் டைமு பிச்சைக்காரன் படம் தமிழ் காப்பி பார்த்துட்டாரு. தமிழ் காப்பி பார்த்துட்டு மதர் சென்டிமெண்ட்டு பிக்சர் நல்லா இருக்கு. பட் அந்த டைமில் விஜய்க்கு தெலுங்கு மார்க்கெட் இல்லை, சுத்தமாக ஜீரோ. இவர் டேர் பண்ணிட்டு அந்த படம் தெலுங்கு வாங்கி பிச்சைகாடு சொல்லிட்டு டைட்டில் வச்சு ரிலீஸ் பண்ணி சூப்பர் டூப்பர் ஹிட். தமிழுக்கன்னா கூட தெலுங்குல சூப்பர் ஹிட் ஆகி 100 days ஃபங்க்ஷன் நடத்திட்டாரு. அந்த மாதிரி ஒரு நல்ல மனசுக்காரனும், நல்ல மனசுக்கு ஆண்டவன் கூட எப்பவுமே ஹெல்ப் ஆகிடும். அந்த மாதிரி இருக்கும்போது எனக்கு கூட பர்சனலாக நிறைய ஹெல்ப் பண்ணிட்டாரு. அது மேடலில் சொல்ல தேவையில்லை. பட் ஒரு ஃப்ரெண்ட்லியாக ஃப்ரெண்ட்ஷிப்புக்கு உயிர் கொடுக்கறது சொன்னோன்னா చదలవాడ శ్రీనివాసరావు సార్ தான். శ్రీ తిరుమల తిరుపతి వెంకటేశ్వర ఫిలిమ్స్ டிடிடி பேரில் வெங்கடேஸ்வர சுவாமி, சீனிவாச சுவாமி மாதிரி. அதே மாதிரி இந்த படத்தை பற்றி எல்லாரும் சொன்னார். ஒரு ரீசெண்டாக நம்ம பார்த்தாச்சு, ஹனுமான் ஒரு பெரிய ஹீரோ இல்லை அந்த படத்தில். ஹனுமான் தமிழ், மலையாளம் கூட தெலுங்கு, ஹிந்தி, கன்னடாவில் பெரிய சூப்பர் டூப்பர் ஹிட்டு. ஒரு 25-30 crores எடுத்த படம் அது ஒரு 500 crores பிஸ்னஸ் ஆயிடுச்சு. கண்டென்ட்டு இன்னைக்கு கிராஃபிக்ஸு, டேக்கிங்கு, விஷுவல் எஃபெக்ட்ஸு அந்த மாதிரி எக்ஸலன்சி யூஸ் பண்ணி ஹனுமான் எவ்வளோ பெரிய ஹிட் ஆயிடுச்சோ. அதுக்கப்புறம் வர படம் இது. இந்த படம் நீங்கள் எல்லாம் பார்த்தாச்சு ட்ரைலர்ஸில், எவ்வளோ கிராஃபிக்ஸு, எஃபெக்ட்ஸு, அதுக்கு தகுந்த மாதிரி 2 ஹீரோ ஃபிசிக்கு ரொம்ப. இவர் ஜெயசுதா மேடம் பையன், அவர் எல்லாருக்கும் தெரியும். ரஜினி சாரோட ஜெயசுதா மேடம் நிறைய படம் பண்ணியாச்சு. தமிழில் பெரிய ஹீரோயினாக இதாகி இப்போது தெலுங்குல நிறைய கேரக்டர்ஸ் பண்ணுறார். அம்மா கேரக்டர்ஸு அவங்க பையன். அந்த மாதிரி 2 ஹீரோ படம் இது எடுத்துட்டு ஹனுமான் எப்படி கிராஃபிக்ஸு, கண்டென்ட் ஓரியன்டு, சப்ஜெக்டு எவ்வளோ சூப்பர் ஹிட் ஆயிடுச்சோ, இதே மாதிரி இந்த படம் கூட ஆல் లాంగ్వేజెస్ ఫస్ట్ టైం ఇన్ ద వరల్డ్ 8 లాంగ్వేజెస్లో March 8 శివరాత్రి అనికి
வேர்ல்டு வைட் ரிலீஸ், நாட் ஆல் இண்டியா, பேன் இண்டியா இல்லை, பேன் வேர்ல்டு ரிலீஸ் பண்ணுறாரு அனுமான் மாறு. இதே படம் அனுமான் மாதிரி பெரிய ஹிட் ஆகணும்னு சொல்லிட்டு நான் எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன். டெஃபினட்டாக நான் அந்த பார்த்த உடனே அந்த ஃபீலோட வந்துச்சு. வேற எந்த படமும் ஞாபகம் வரல. இந்த ட்ரைலர்ஸ் பார்த்த உடனே எனக்கு அனுமான் தான் ஞாபகம் வந்துச்சு. அனுமான்ல ஹீரோ இல்லை, யாரும் இல்லை, ஓன்லி டேக்கிங்கு, கண்டென்ட்டு, கிராஃபிக்ஸு, எஃபெக்ட்ஸு அதே சிஸ்டம்ல இது. பட் இது ஒரு 3-4 இயர்ஸாக அவர் கஷ்டப்பட்டு எடுத்த படம் 8 லாங்குவேஜஸ்லன்னு ஒரே வாட்டு ரிலீஸ் பண்ணுறது ஃபஸ்ட் டைம் இந்த வேர்ல்டு. இந்த மாதிரி ப்ரொடியூசர்ஸ்க்கு நம்ம வெல்கம் பண்ணணும். தமிழில் கூட பெரிய ஹிட் ஆகும். தமிழ் மக்கள் அவர் ஆஸ் எ ப்ரொடியூசர் டைரக்டராக அவருக்கு ஆசீர்வாதம் கொடுக்கணும்னு சொல்லிட்டு நான் எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன். இந்த டீம் எல்லாருக்கும், ஆர்டிஸ்ட்க்கு, டெக்னீஷியன்ஸ்க்கு எல்லாருக்கு வாழ்த்து சொல்கிறேன். டெஃபினட்டாக March 8 இந்த படம் சூப்பர் ஹிட் ஆகிடும். கண்டென்ட் ஓரியன்ட் சப்ஜெக்ட் எப்பவுமே ஹிட் ஆகிடும். எக்ஸாம்பிள் அவர் எடுத்தா பிச்சைக்காரன் தான். அதே மாதிரி இது கூட மதர் சென்டிமெண்ட் சப்ஜெக்டு டெஃபினட்டாக சூப்பர் ஹிட் ஆகும். அந்த நம்பிக்கை எனக்கு இருக்கு. ஆஸ் எ ப்ரொடியூசர், சீனியர் ப்ரொடியூசர், நான் சவுத் இந்தியன் ஃபிலிம் சேம்பரில் எத்தனை படம் பார்த்தா எனக்கு தெரியும். கண்டென்ட் ஒரு சின்ன ட்ரைலர் பார்த்தாவே இது எந்த மாதிரி படம் ஆக போகுது தெரியும். இதுக்கு மெயின் மக்கள்கிட்ட கொண்டு போகிறதை ஓன்லி மீடியா, பிரிண்ட் மீடியா, டிவி மீடியா, சோஷியல் மீடியா உங்கள் கையில் இருக்கு. இந்த பிக்சர் ப்ரமோட் பண்ணி நல்ல பிக்சரு நல்லா என்கரேஜ் பண்ணிட்டு ஒரு சூப்பர் ஹிட் ஆகிறதுக்கு ஒரு வாய்ப்பு கொடுங்க. நன்றி, தேங்க்யூ.